மறுபடியும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி சீனாவினுடைய புதிய வைரஸ் ஒன்னல்ல ரெண்டல்ல 20 வைரஸ் உலகம் முழுவதும் பரவுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இது ஆட்கொள்ளி நோயாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வைரஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இன்னொரு புறம் ட்ரம்ப் மட்டுமல்ல, உலகத்தினுடைய 32 நாடுகளோடு சேர்த்து ஜெலன்ஸ்கியும் ஒன்றாக சேர்ந்து நெதர்லாந்தில் ஒரு மீட்டிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன மீட்டிங்? நாட்டோ. இந்த மீட்டிங்கில் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களும் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதில் ட்ரம்ப் ஈரானை பற்றியும் இஸ்ரேலை பற்றியும் பேசியதோடு சேர்த்து இஸ்ரேல் அடி வாங்கியதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒப்புதல் வாக்குமூலமும் கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இஃப் யூர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய வகையில் ட்ரம்ப்புக்கு டேடி பட்டம் ஒன்று கொடுத்துருக்காரு ஒரு முக்கியமான நபர். அவர் யாரு, எதற்காக அப்படி சொல்லியிருக்காரு, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஈரானுக்கு ஆப்கானில் இருந்து ஒரு பெரிய ஆபத்து ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது. அது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உளவுப்படை செய்திருக்கக்கூடிய சம்பவம். அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில போர் முடிஞ்சிருச்சு, ஓகே. பட் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 900 பவுண்ட் இருக்கு, அது எங்க அப்படிங்கிற கேள்வியை இப்போ ஐஏஏ எழுப்பியிருக்காங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதே உனக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ஐஏஇக்கு கண்டனம் தெரிவித்து ஈரானிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் குரல் எழுப்பியிருக்காங்க. ஓடி போயிரு, இனிமேல் எங்கள் நாட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு ஐஏஇக்கு தீர்மானமும் போட்டு அசத்தியிருக்காங்க ஈரான். எல்லாத்தையும் தாண்டி ஈரான் தன்னுடைய வான்வழி சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இப்போ மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் இஸ்ரேல் அடிக்க போகிறாங்களா அப்படின்னா, எப்போனாலும் அவன் என்னனாலும் வேலை பார்ப்பாங்க, அதனால் அவங்கள நம்பி வந்து நம்ம ஒரு விஷயம் செய்ய முடியாது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹமடான் அப்படின்னு மற்றும் சிராஸ் அப்படிங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் நின்றதுக்கு காரணம் ட்ரம்ப் தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த பெருத்த நம்பிக்கை வந்து இன்னமும் ட்ரம்ப்போட மனசில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மட்டுமல்ல, இந்திய ஊடகங்களில் சில விஷயங்களையும் ட்ரம்ப் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தியாக போடாமல் நீங்களாக ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தால் அப்புறத்துக்கு அதிகாரிகளாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு மற்ற நாட்டு ஊடகங்கள் மேலே பாஞ்சிருக்காரு ட்ரம்ப். ஸோ ஈரானை பற்றிய பாசிட்டிவான விஷயங்கள், ஈரானை பற்றிய உண்மையான விடயங்களை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஸோ கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் எங்கேயோ மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிறத இப்போ ட்ரம்ப் புரிஞ்சுக்கிட்டார். எது எப்படியாக இருந்தால் என்ன, யூஎஸ் காங்கிரஸை போய் புதியதொரு செய்தியை போடுங்க அப்படின்னு அவங்க சைடு ஒரு புஷ் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, நோபல் பரிசு வந்து ட்ரம்ப்புக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அறிக்கை வெளியிடுங்கன்னு யூஎஸ் காங்கிரஸ் சபைக்கு சொல்கிறார். சரி, இவர் தான் சொல்கிறாரு நம்மளும் அறிவிப்பு கொடுப்போம்னு. ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுப்பது தொடர்பாக எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. காரணம் என்னன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இடையில் நடந்த வாரம் அவர் தான் நிப்பாட்டியிருக்காரு, ஆனால் நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரையை யூஎஸ் காங்கிரஸ் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. செறிவூட்டல் மறுபடியும் நடத்தப்பட்டதுன்னா, அதாவது யுரேனியம் செறிவூட்டல் நடத்தப்பட்டதுன்னா மறுபடியும் ஈரானை தாக்குவதற்காக உத்தரவிடுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர் எங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவிலையா, வாஷிங்டன்லையா, வெள்ளை மாளிகையில் வச்சா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ எங்கே தான் இருந்து பேசுகிறாருன்னு கேட்டால் நெதர்லாந்துலேருந்து பேசுகிறாரு. சரி, நெதன்யாவுக்கு எதுக்கு ட்ரம்ப் போயிருக்காரு அப்படின்னு கேட்டால், நாட்டோ நாடுகளுக்கான வருடாந்தோறும் நடக்கும்ல மீட்டிங், அந்த மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த இடத்துல வச்சு அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ நெதர்லாந்து நாடு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய இந்த மீட்டிங்கில் 32 நாட்டினுடைய பிரதிநிதிகளும் கலந்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் காஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. யூரோப்பியன் யூனியனுடைய வைஸ் பிரசிடெண்ட் அவங்க. இந்த காஜா கலால் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னா, கனடா நாட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. அது ட்ரம்ப்பை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, நான் எஸ்டோனியாவினுடைய பிரதமராக இருக்கலாம், ஆனால் வந்து இருந்தாலும் நான் முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கனடா வந்து முழுவதுமாக பாதுகாப்பற்ற ஒரு இடமாக மாறி போயிருக்கு.
ஸோ அவங்க யூரோப்பிய நாடுகளில் ஒன் ஆஃப் த பிளேஸாக வந்து அவங்க இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க நம்முடைய காண்டினென்ட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள நம்ம நாட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பராக சிறப்பாக நம்ம அழைச்சிக்கலாம். இப்படி இருக்கும்போது கூடிய விரைவில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அது கனடாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காஜா பேச ஆரம்பித்து அந்த மீட்டிங்கை தொடங்குறாங்க. இதே மீட்டிங்கில் மிக முக்கியமான இன்டர்வியூ ஒன்று எடுக்கப்படுது. அது யார் எடுத்தா அப்படின்னா நாட்டோவினுடைய சீஃப் வந்து மார்க் எடுக்கிறாரு. யாரை பேட்டி எடுக்கிறாருன்னா ட்ரம்ப்பை பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியில் ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ வந்து டேடி அப்படிங்கிற வார்த்தையை மார்க் வந்து பதிவு செய்கிறார். இப்படிலாம் பேசினாதான் வந்து தனக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மார்க் புரிஞ்சுக்கிட்டார். அதனால் இருக்கிறதுலையே மிக உயர்ந்த வேர்டாக ட்ரம்ப்பை பார்த்து அவர் சொல்லியிருப்பதாக நம்ம நினைக்கிறது வந்து டேடி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. அவரை பொறுத்தளவில் அந்த வார்த்தை தான் ரொம்ப உயர்வான வார்த்தை போல். இதுக்கு மேலே ட்ரம்ப்பை வந்து புகழ முடியாது அப்படிங்கிற மாதிரி மார்க் நினச்சிருக்கலாம். பட் அது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு. சரி, இந்த நாட்டோ மீட்டிங்கில் எதுக்காக கூட்டினாங்க? ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானம் எதுவும் நிறைவேற்றியிருக்காங்களான்னு பார்த்தா ரஷ்யாவை பற்றி இந்த மீட்டிங்கில் எதுவுமே பேசலை. அதுதான் ரொம்ப ஷாக்கான விஷயம். அப்போ ஜெலன்ஸ்கி வந்திருக்காரான்னு கேட்டால் ஜெலன்ஸ்கிலாம் வந்திருந்தார். ஜெலன்ஸ்கி வந்திருந்து அவரை வந்து ஒரு பொம்மை மாதிரி வச்சுருந்தாங்களே தவிர இந்த நாட்டோ மீட்டிங்கில் பெரிய அளவில் ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி பேசவே இல்லை. சரி, அப்போ என்ன தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அட்லாண்டிக் கடல் பகுதி இருக்குல்ல, அதனுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் 2030-2035க்குள்ள நாட்டோ நாடுகளுடைய அந்த ஜிடிபியினுடைய வரம்பு இருக்குல்ல, அதை ஒவ்வொரு நாடுகளும் கூடுதலாக நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் மட்டும் பேசி நீட்டாக ஒரு டின்னரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு பார்ட்டி, அவங்க ஊரில் எப்படி பார்ட்டி இருக்குன்னு தெரியும், சரக்கு இறக்கெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க ட்ரம்ப் மற்றும் இந்த 32 நாடுகளைச் சேர்ந்த குழுவினர். இதுதான் நாட்டோ மீட்டிங்கினுடைய ஸ்பெஷல். அட பாவீங்களா, இதுக்கு அவங்கவுங்க நாட்டிலே அந்த வேலையை பார்த்துருக்கலாமே அப்படின்னு கேட்டால், இருந்தாலும் வந்து நடத்தணும்ல இந்த மாதிரியான மீட்டிங்லாம். அப்போ தான் உலக நாடுகள் நாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமைப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்து பயப்படுவாங்க. பட்டு இது நடந்துக்கிட்டு இருக்கும் போதே முக்கியமான ஒரு விஷயத்த புட்டின் அவர்கள் சொல்கிறார். அது என்னென்னா, சோவியத் யூனியன் ப்ளஸ் வார்ஷா அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் வந்து இருந்தப்போ அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் தான் இந்த நாட்டோ அப்படிங்கிற குழு. இது வரலாறு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சோவியத் யூனியனும் கிடையாது, வார்ஷா ஒப்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாட்டோங்கிற கூட்டமைப்பு எதுக்கு, அதை கலைச்சிடலாமே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை புட்டின் சொல்லியிருக்காரு. இதே மாதிரியான சிந்தனை உடையவர் தான் ட்ரம்ப். நாட்டோ அப்படிங்கிற அந்த கூட்டமைப்புக்கு நிதி கொடுத்து மாறுறதுக்கு நாட்டோ கூட்டமைப்புலேருந்து ஒன்று அவர் வெளியேறணும், அவர் வெளியேற மாட்டார், அது மட்டும் செயல்படுறதுக்கு எப்படி அனுமதிப்பார்? அப்போ நாட்டோ கூட்டமைப்பையே உடைக்கிறதுக்கான வேலையை வேணால் ட்ரம்ப் செய்யலாம். அதுவும் கூடிய விரைவில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜெலன்ஸ்கி எங்கே இருப்பார் அப்படின்னா ரஷ்யாவினுடைய சிறையில் இருப்பார்னு நினைக்கிறேன். ஆண்டனட் ரெட்ரூட் அப்படிங்கிற நபர், இவங்க வந்து ஒரு லேடி, இவங்க வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. காசா பற்றிய மனித உரிமைக்கான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. காசாவில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக வந்து ஆஸ்திரேலியா வந்து அவங்கள வேலை இழப்பு செஞ்சுருக்கு. இதுக்கு எதிராக அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் ஃபைல் பண்ணதில் நீதிமன்றம் அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டி அவங்களுக்கான வேலைவாய்ப்பை மறுபடியும் மீட்டு கொடுத்துருக்கு. தொடர்ச்சியாக காசாவை பற்றியும் உண்மைகளை வெளியிடக்கூடிய சில முக்கியமான நபர்கள் மீதும் தாக்குதல் தொடுத்தப்படுவது, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பிடுங்குவது, இது எல்லாமே யூரோப்பியன் யூனியன் ப்ளஸ் ஜியோனிஸ்டினுடைய ராஜதந்திரம். அந்த ராஜதந்திரத்துக்கு பலியாகாமல் இருப்பதே இங்கே பெரிய சவால். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவினுடைய புதிய மேயர் பற்றிய கான்ட்ரவர்ஷியான ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாகிருக்கு. அதை என்னென்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதை விட என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள்லாம் ரொம்ப புத்திசாலிங்க, அவங்களுக்கான பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். அந்த வகையில் எப்படி கொடுக்குறது, அந்த கான்ட்ரவர்ஷி என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதிவு செய்யுங்க கமெண்ட் பாக்ஸில். இன்னொரு புறம் தொடர்ச்சியாக ஒரு செய்தி ஒன்று ட்விட்டர் முழுவதும் பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு குழந்தையை தூக்கி டம்முன்னு தரையில் போட்டு ஒருத்தர் அடிக்கிறான். ஏன்டா அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா எங்கே நடந்ததுன்னு பார்க்கும்போது மாஸ்கோ ஏர்போர்ட்டு நடந்துச்சு. எதுக்காக அவன் பைத்தியக்கார மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் பைத்தியக்காரன் கிடையாது, ஆனால் அதுக்கு ஈக்குவலான நபர் தான் அவன். அவன் ஒரு ஜியோனிஸ்ட்டு. அவன் வந்து அந்த சின்ன குழந்தை 2 வயசு குழந்தைய தூக்கி தரையில் அடிக்கிறான். ஸோ இந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப ரூடாக இருந்தது. அந்த குழந்தை வந்து இப்போ கோமாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனை வேண்டணும்னு நினைக்கிறவங்க வேண்டிக்கோங்க, அந்த குழந்தை உயிரோடு இருக்கணும், ரொம்ப காலம் வாழணும் அப்படின்னு. பட் அந்த ஜியோனிஸ்ட் வந்து அரசு செய்யப்பட்டிருக்கான். உலகம் முழுவதும் வந்து இறக்கக்கூடம் இல்லாதவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. சீனாவில் புதியதொரு கொடிய வைரஸ் ஒன்று உருவாயிருக்கு. 75% வந்து இதனால் டெத்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க.
சரி, இது எங்கிருந்து பரவுச்சுன்னு கேட்டால் வவ்வாலுடைய கிட்னியிலேருந்து பரவச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ கிட்னியை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. யாரோட கிட்னி? வவ்வாலோட கிட்னி. ஒரு வவ்வாலா அப்படின்னு கேட்டால் 142 வவ்வாலை சோதனை பண்ணியிருக்காங்க. 2017 2020 வரைக்கும் இந்த சோதனை நடந்து அது தொடர்பான ரிப்போர்ட் வந்து இப்போ தான் வெளியாகிருக்கு. PLOS பேத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு வேர்ல்டு சயின்டிஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஆய்வு நடத்தியிருக்காங்க. சீனாக்காரங்களும் இதில் பங்கு பெற்றிருக்காங்க. ஸோ வவ்வால்களோட கிட்னியில் அந்த வைரஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 ஹெனிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வைரஸ் போல் அந்த வைரஸை வந்து அந்த வவ்வாலுடைய கிட்னியிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மனிதர்களுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்னா, கெட்டுப்போன பழங்கள், நீர், சுகாதாரமற்ற இடம் இதிலிருந்து மனிதர்களுக்கு பரவும். மிகப்பெரிய அளவிலான மூளை பாதிப்பையும் அதே நேரத்தில் அவங்களுடைய நுரையீரலையும் பாதித்து உயிரை கொல்லும் அப்படிங்கிற ஒரு ஆட்கொல்லி வைரஸை பற்றிய விஷயங்களை இப்போ தான் சைனா வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப பெரிய அளவிலான அச்சுறுத்தலான செய்தியாக பார்க்கப்படுது. இது இப்போவே மலேசியாலையும் ஆஸ்திரேலியாவிலையும் பயணப்பட்டு ஹென்ட்ரா அந்த பாதிப்பை பெரிய அளவில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அப்படியே பேரலாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானை பற்றிய செய்திகள் ரொம்ப அசத்தக்கூடிய வகையில் இருந்தது. என்ன அப்படின்னா, ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலாக இருப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈரானில் இருக்கக்கூடிய மொசாட் அமைப்பு அப்படிங்கிறது வரிசையாக 20 மொசாட்டை வந்து ஈரான் தட்டி தூக்கிய நிகழ்வுல இருந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. பட் ஈரானுக்குள்ளே எப்படின்னா பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய ஆப்கான்லேயும் மொசாட் உளவாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான அளவில் மொசாட் உளவாளிகள் நாடு கடத்தப்படுவது எங்கே அப்படின்னா ஆப்கானில் அப்படிங்கிற ஒரு ஷாக்கான ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாகிருக்கு. ஸோ இனிமேல் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து நடக்காது அப்படிங்கிறத ஈரான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் வந்து சிக்கினாங்கன்னா அவங்க கொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறத ஈரான் மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் ட்ரம்பை பற்றிய பேச்சுக்களும் ஈரான் இஸ்ரேலை பற்றிய பேச்சுக்களும் சைனா வந்து நோய் பரப்பக்கூடிய நிகழ்வுகளிலும் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி வருவது உலகம் முழுவதும் அழிவு பாதையை நோக்கியே போகிறதே தவிர ஆரோக்கியமான ஒரு சிந்தனைகளோ ஆரோக்கியமான செயல்களோ இங்கே நடந்த மாதிரி தெரியல. பசிக்கக்கூடிய காசா மக்களுக்கு வந்து உணவு கிடைப்பதற்கான ஏற்பாடை பண்ணுங்கடா, அவங்களுடைய சுதந்திரத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்க. அதை யாரும் செய்ய மாட்டுறாங்க. உலக நாடுகள், உலக தலைவர்கள் அதை நோக்கி முன்னேற மாட்டுறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக சண்டை செய்கிறதுல நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறாங்க. உண்மையிலேயே இந்த பாலிஸ்டிக் மிசைல் வந்து ஹீரோ அல்ல. நீ நல்ல ஆளாக இருந்தால் நேருக்கு நேராக வந்து ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் சண்டையிட்டு வென்று பார்த்துக்கொள் அப்படிங்கிறது தான் உண்மையான வீரம். இதை வந்து ட்ரம்ப்போ இல்லை இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவோ செய்ய வருவாங்களா அப்படின்னு கேட்டால் இவர்கள் எல்லாம் வாய்ச்சொல் வீரர்கள் தான். உண்மையான வீரம் அப்படிங்கிறது என்னங்கிறத அறியாதவங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.